தட்கல் டிக்கெட் ஃபார்மில் வந்து அதை ஃபில் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதனால நம்ம போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு இந்த தட்கல் ஃபார்ம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும், நார்மல் ரிசர்வேஷன் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும், சரிங்களா? ஸோ தட்கல் ஃபார்ம்ன்றது வந்து இந்த மாதிரி வந்து பிங்க் கலரில் இருக்கும். அண்ட் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கொடுத்துருப்பாங்க, அண்ட் இன்னொரு சைடு அப்படியே திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து தட்கல் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக போயிட்டு அந்த தட்கல் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் ஃபார்ம் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்துடணும். ஸோ வாங்கிட்டு அந்த நேமும் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம வந்து அந்த பேப்பரில் வந்து நேம் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் எந்த டைமில் வந்து போனீங்க அப்படின்றது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு தட்கல் டிக்கெட் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபார்மில் வந்து என்ன நம்ம ஃபில் பண்ணணும், எப்படி வந்து ஃபில் பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் தட்கல் டிக்கெட் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. டேரெக்டாக ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஃபார்ம் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் சப்போஸ் ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும். இப்போது இந்த மாதிரி பிங்க் கலர் ஃபார்ம் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதில் மேலே என்ன எழுதியிருக்குன்னா தட்கல் முன்பதிவு அல்லது ரத்து செய்யும் படிவம். அதாவது நீங்கள் தட்கல் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கும் இந்த ஃபார்ம் தான் கொடுப்பாங்க, அதேமாரி கேன்சலேஷன் பண்ணுறதுக்கும் இந்த ஃபார்ம் தான் கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த ஃபார்ம் வாங்கிட்டு வந்தோடனே மேலே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி எண். இப்போ அதாவது ஒரு வண்டி எண் வந்து அந்த ட்ரெயினோட நம்பர் தான் வந்து வண்டி எண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 5 டிஜிட் நம்பர் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சொல்கிறேன். அதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 12661. அந்தமாரி ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் அந்த ட்ரெயின் நம்பர் இருக்கும். ஸோ அந்த வண்டி எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 5 டிஜிட் ட்ரெயின் நம்பரை வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அடுத்ததாக கண்காணிப்பாளர் கையொப்பம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது புக்கிங் கிளர்க் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட சிக்னேச்சர் வந்து அவங்க வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் மருத்துவராக இருந்தால் தயவு செய்து பெட்டியில் டிக் செய்வோம், அவசர நேரத்துக்கு நீங்கள் உதவியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து டாக்டராக இருக்கீங்க அப்படின்னா, இல்லை மெடிக்கல் ப்ராக்டிஷனர், நர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த செக் பாக்ஸ் வந்து செக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிளாங்காக விட்டுருங்க. இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, ட்ரெயினில் சப்போஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டராக இருக்கும் பட்சத்தில் உங்களை ஈஸியாக வந்து கான்டாக்ட் பண்ணி இப்போ யாருக்காவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்லைனில் கிடையாது, ஒன்லி இந்த மாதிரி ஆஃப்லைனில் நார்மல் ரிசர்வேஷன் அண்ட் தட்கல் ரெண்டுத்துலையுமே இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் டாக்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாக்ஸில் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பயணம் உயர் வகுப்புக்கு மேம்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது ஆட்டோ அப்கிரேட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து நான் ஏசி ஸ்லீப்பர் கிளாஸில் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, இப்போ தேர்ட் ஏசியில் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா உங்களை வந்து ஆட்டோ அப்கிரேட் பண்ணி அந்த ஏசி கிளாஸில் வந்து ட்ராவல் பண்ண வைப்பாங்க. சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட நான் ஏசி கிளாஸ் வந்து ஏசி கிளாஸாக வந்து மாறிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேவை அல்லது இல்லை என்று எழுதவும். அதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேவைன்னு எழுதிக்கோங்க, அப்படி இல்லை வேண்டாம் அப்படின்னா இல்லைன்னு எழுதிக்கோங்க. சப்போஸ் உங்கள் விருப்பத்தை வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து எழுதலை அப்படின்னா இது வந்து தன்னிச்சையாகவே வந்து ஆட்டோ அப்கிரேட் பண்ணிக்கோ அப்படின்ற மாரி தான் சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதனால் ஆட்டோ அப்கிரேட் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஆப்ஷன் ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆட்டோ அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து பெனிஃபிட். அதனால் இதை வந்து டிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரீப்ரத் அல்லது துரண்டோ விரைவு வண்டிகளில் 3AC படுக்கை வகுப்பில் பயணம் செய்பவராக இருந்தால் உங்களுக்கு படுக்கை மெத்தை தேவையில்லை என்று பெட்டியில் எழுதவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது அந்த துரண்டோ எக்ஸ்பிரஸ் அண்ட் கரீப்ரத் எக்ஸ்பிரஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசியில் உங்களுக்கு ஏதாவது பெட்ஷீட் தலைக்காணி அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இது வந்து பழைய ஃபார்ம் வந்து இன்னும் அதை கிளியர் பண்ணாமல் இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ வர ட்ரெயின்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஏசி கிளாஸஸில் எல்லாருக்குமே வந்து அந்த பெட்ஷீட் அண்ட் தலைக்காணி பில்லோ இதெல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க, சரிங்களா? ஸோ இப்போ நான் ஏசிக்குமே ஒரு சில ட்ரெயின்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 10 ட்ரெயின்ஸ் வந்து குறிப்பிட்ட ட்ரெயின்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் நான் ஏசி கிளாஸஸ்க்குமே அந்த காஸ்ட் பேசிஸில் வந்து எல்லாருக்குமே வந்து அந்த படுக்கை எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் பிளாங்காக விட்டுருங்க. ஏன்னா நம்ம அது வந்து முன்னாடி இருந்தது அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிளாங்காக வந்து விட்டுடலாம் நம்ம. அடுத்ததாக வந்து விக்கல்ப் திட்டத்தின்படி உங்கள் பயணத்தை மாற்றி அமைக்க விரும்பினால் ஆம் அல்லது இல்லை என்று கட்டத்தில் எழுதவும்.
இருக்கை காத்திருப்பு பட்டியலில் உள்ளவர்களுக்கு மட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது விக்கல் ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க. சப்போஸ் அந்த ட்ரெயின் டிக்கெட் வந்து கிடைக்கல, உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த நாளில் அதே ட்ரெயினில் அது அடுத்த நாள் ட்ரெயின் இல்லை வந்து வேறு ஏதாவது ட்ரெயின் இல்லை வேறு டைமிங்ஸில் ஏதாவது ட்ரெயின் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரெயினில் சீட் அவைலபிளாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அதில் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து அவைலபிள் பண்ணலாமா அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்கீம் வந்து அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. வேண்டாம் அப்படின்னா இல்லைன்னு மாற்றுறீங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த டேக்கு போகணும் அப்படின்னு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ முன்ன பின்ன போனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் தள்ளி போனாலும் பரவாயில்ல அப்படின்னா அடுத்த நாள் வரக்கூடிய ட்ரெயின்ஸில் வந்து சீட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கீம் பிரகாரம் உங்களுக்கு வந்து அதில் டிக்கெட் வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. பட் இந்த ஒரு விஷயம் வந்து என்ன, இந்த ஸ்கீம் வந்து எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா கன்ஃபார்ம் டிக்கெட் வந்து எந்த ஒரு ஆப்ஷனும் வராது. ஸோ உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுச்சு அப்படின்னா விக்கல் ஸ்கீம் வந்து காட்டும், சரிங்களா? ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எந்தெந்த ட்ரெயின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே காட்டும். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாளில் வந்து ட்ரெயின் சீட் அவைலபிலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து கிடச்சிரும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த விக்கல் ஸ்கீம். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம வழக்கம் போல் அந்த ட்ரெயின் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் வந்து வண்டி எண் அல்லது பெயர் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. வண்டி எண் நம்மளே சொன்ன மாதிரி அந்த 5 டிஜிட் நம்பர் இருக்கும், அதை வந்து தெளிவாக வந்து எழுதிக்கோங்க. அண்ட் அப்படியே ஸ்லாஷ் போட்டு பெயர், அதாவது இப்போ நான் பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சொன்னால அதேமாரி பாண்டியன் எக்ஸ்பிரஸ், அந்த எக்ஸ்பிரஸ் நேம் வந்து தெளிவாக வந்து எழுதிடுங்க. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பயண தேதி, நீங்கள் எந்த டேட்டில் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த டேட் எழுதணும். நிறைய பேர் வந்து இதை ஃபில் பண்ணுறப்ப நான் பார்த்துருக்கேன், அவங்க இப்போ நான் இன்றைக்கி வந்து ட்ரெயின் டிக்கெட் நாளைக்கு நான் போகணும், பட் இன்றைக்கி நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி டேட் வந்து எழுதுவாங்க. அப்படி எழுதக்கூடாது. பயண தேதி, அதாவது நம்ம என்றைக்கு ட்ராவல் பண்ணுறோமோ அந்த டேட்டை வந்து அங்கே தெளிவாக எழுதிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வகுப்பு, அதாவது நீங்கள் எந்த கிளாஸில் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க, ஏசி ஸ்லீப்பர்லையா இல்லை வந்து நான் ஏசி ஸ்லீப்பர்லையா, அப்படி இல்லைனா தேர்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா இல்லை சிட்டிங்கா அப்படின்றத வந்து தெளிவாக எழுதிக்கோங்க. இப்போ ஸ்லீப்பர் அப்படின்னா எஸ்எல்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இப்போ ஏசியாக இருந்துச்சு அப்படின்னா 3AC 2AC அந்த மாதிரி இருக்குது. இல்லை சிட்டிங்கில் போகிறீங்க அப்படின்னா 2S அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அந்த வகுப்பை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து எண்ணிக்கை, அதாவது எவ்வளோ பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றத எழுதணும். இப்போது பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நார்மல் டிக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 6 பேருக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இதுவே தக்க டிக்கெட்டாக இருந்துச்சுன்னா 4 பேருக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம். அதேமாதிரி நீங்கள் இந்த எண்ணிக்கையை வந்து கரெக்டாக வந்து எழுதுறீங்க, எத்தனை பேருக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்றத. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புறப்படும் நேரம்னு இருக்குது, அதாவது புறப்படும் இடம்னு இருக்குது. அதாவது எந்த ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் எழுதணும். அதேமாரி சேரும் இடம், அதாவது நீங்கள் போகிற டெஸ்டினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து சேரும் இடம்னு போட்டிருக்காங்க, அதையும் எழுதணும். சரிப்பா, இப்போ புறப்படும் இடம் சேருமிடம் ரெண்டுமே எழுதிட்டாங்க, அது என்ன ஏறுமிடம் போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து போர்டிங் பாயிண்ட். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க, பட் இந்த போர்டிங் பாயிண்ட் வந்து ஒரு சில நேரத்தில் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ பக்கத்து ஸ்டேஷனில் வந்து நான் போர்ட் பண்ணுறேன், இப்போ டிலே ஆயிடுச்சு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியல அப்படின்னா அது பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனுக்கு வந்து எனக்கு கிட்டே இருக்குது, அதனால் அங்கே போகிறேன் அப்படின்னா போர்டிங் பாயிண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்போ இந்த ஏறுமிடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த போர்டிங் பாயிண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஏறிக்கலாம், சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்பதிவு இலக்குன்னு போட்டிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அப் டு, அதாவது நீங்கள் எந்த ஸ்டேஷன் வரைக்கும் போகிறீங்க அப்படின்றது தான். அந்த மேலே இருக்க சேருமிடம் முன்பதிவு இலக்கு ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ நீங்கள் எந்த ஊரில் போய் ரீச் ஆக போகிறீங்களோ அந்த ஊரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த புறப்படுமிடம் சேருமிடம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ சென்னை இருந்துச்சு அப்படின்னா சென்னை சென்ட்ரலோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா MAS. இதேமாரி சென்னை எக்மோரா இருந்துச்சு அப்படின்னா அதோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா MS. இப்போ சேருமிடம், இப்போ நான் மதுரை போகிறேன் அப்படின்னா அதோட கோடு வந்து MDU. அதாவது இதை வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்போ இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறப்போ அந்த கோடு வந்து ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த புக்கிங் கிளர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ணி கொடுத்துருவாரு. அதனால் அந்த கோடையும் வந்து ப்ராக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருங்க. அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கைபேசி எண், அதாவது உங்கள் மொபைல் நம்பர் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்போலாம். அண்ட் எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரெயின் டிக்கெட் சப்போஸ் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னாலும் இல்லை வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அந்த சீட்ஸ் வந்து மாறும் பார்த்தீங்களா, ஒரு சிலருக்கு ஆஃப்டர் அப்கிரேட் ஆகும், அப்படி இல்லைனா ட்ரெயின் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுச்சு, இல்லை ட்ரெயின் வந்து டிலே ஆகுது, அது எப்படினாலும் நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் வரும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். அப்படி மொபைல் நம்பர் கொடுக்கல அப்படின்னா சிரமமாக போயிடும். ஏன்னா சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ எந்த சீட் நம்பர் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து தெரியாது, இல்லை வந்து ஆட்டோ அப்கிரேட் ஆச்சு அப்படின்னாலும் தெரியாது. அதனால் மொபைல் நம்பர் வந்து கொடுக்க மறந்துடாதீங்க இங்கே.
இப்போ அடுத்ததாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நான் முன்னாடியே சொன்னேன், நார்மல் டிக்கெட்டாக இருந்ததுன்னா 6 பேருக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியும். இப்போ தக்கல் டிக்கெட்டுன்றதால 4 பேருக்கு உண்டான இடம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட நேம் வந்து தெளிவாக வந்து எழுதிக்கோங்க. அண்ட் 15 லெட்டர் மட்டும் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஷார்ட்டாக வந்து சுருக்கி எழுதிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெண்டர், மேலா ஃபீமேலா அப்படின்றது வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஏஜ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அண்ட் அடையாள அட்டை எண், உங்களுக்கு ஆதார் கார்டு இருந்துச்சு அப்படி இல்லை ஏதாவது கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நம்பர் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருப்பம்னு இருக்குது பாருங்கள், இதில் வந்து கீழ்ப்படுக்கை மேல்படுக்கை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பெரியவங்க வயசானவங்க இருக்காங்க, அப்படி இல்லைன்னா ப்ரெக்னென்ட் உமன் இருக்காங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த லோயர் பர்த் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சப்போஸ் அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் லோயர் பர்த் வந்து அந்த கீழ்ப்படுக்கை வந்து டிக் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் பிளாங்காக விட்டுருங்க, சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து அலாட் ஆகும். அண்ட் அடுத்ததாக கீழே கொடுத்துருக்காங்க சைவம் அல்லது அசைவம், ராஜதானி அல்லது சகாப்தி விரைவு வண்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிரஸில் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் நம்ம புக் பண்ணுறப்பே வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆன்லைன்லேயும் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் விபரம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பயணச்சீட்டு வழங்கப்பட மாட்டாது. அதாவது முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன் நம்ம நிறைய வீடியோஸில் 5 வயசுக்கு இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து கூப்பிட்டு போகலாம். பட் 5லேருந்து 12 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டிக்கெட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதுவே அவங்களுக்கு இப்போ ஸ்லீப்பரில் வந்து ஃபுல் பர்த் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஃபுல் பர்த் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இல்லை அவங்களுக்கு வந்து பர்த் எது வேண்டாம் அப்படின்னா ஆஃப் ஃபேர் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. 5 வயசு கீழே இருக்கவங்களுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஸோ பட் இருந்தாலுமே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். அதேமாரி மேலே கொடுத்துருக்க மாதிரி வண்டி எண் அண்ட் அவங்களோட பெயர் அண்டு என்ன ஜெண்டர், வயசு, இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுறது. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் பெயர், அதாவது அப்ளிகன் நேம், யார் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அவங்களோட பேர், அவங்களோட ஃபுல் அட்ரஸ் வந்து நீங்கள் எழுதணும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல எழுதிட்டு அண்ட் அவங்களோட சைன் வந்து இங்கே பக்கத்தில் கையொப்பம்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்ம எழுதணும். அதேமாரி தொலைபேசி எண், அதாவது டெலிஃபோன் நம்பர் வந்து நம்ம எழுதணும். அதேமாரி எந்த தேதி எந்த நேரத்தில் வந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்போ, இப்போ நான் இன்றைக்கி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்களா, இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வந்து எழுதணும். நான் என்றைக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போகிறனோ அண்ட் மேலே ஒரு இடத்துல காமிச்சோம் பார்த்தீங்களா பயண தேதி, அது வந்து ட்ராவல் பண்ணுற டேட். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தேதி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோமோ அது அண்ட் நேரம், இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து எழுதணும். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஆஃபீஸ் யூஸ், அதாவது அந்த புக்கிங் கிளர்க் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஃபில் பண்ணுவார். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உபயோகத்திற்கு மட்டும் அப்படின்ற மாரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் விண்ணப்ப படிவம், அதாவது ஒவ்வொரு ஃபார்முக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் வந்து அவங்க எழுதிப்பாங்க, அதை வந்து எழுதிப்பாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பயணச்சீட்டு எண், அதாவது நம்ம ஆன்லைனில் இருந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்போ ஒரு டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆனோடனே ஒரு பிஎன்ஆர் நம்பர் வந்து வரும், சரிங்களா? ஸோ அந்த பிஎன்ஆர் நம்பர் தான் அந்த பயணச்சீட்டு எண்ணில் வந்து எழுதுவாங்க. அது வந்து ஒரு 10 டிஜிட் நம்பர், அந்த நம்பர் வந்து எழுதிடுவாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணலாம். சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நமக்கு வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா, சப்போஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிஎன்ஆர் நம்பர் வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருக்கை எண், அதாவது நம்மளோட சீட் நம்பர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபார்மில் வந்து எழுதிடுவாங்க டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வசூலிக்கப்பட்ட தொகை, அதாவது எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் அவங்க வந்து இதில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அண்ட் அடுத்ததாக ரயில்வே அலுவலர் கையொப்பம், அதாவது அந்த புக்கிங் கிளர்க் வந்து இங்கே வந்து சைன் பண்ணி கொடுத்துருவார். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த குறிப்பு இருக்குது, அந்த குறிப்பு வந்து இந்த எழுத்தையும் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. அது என்னென்ன அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு குறிப்பு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு படிவத்தில் அதிகபட்சம் 4 பயணிகள் பெயர்கள் மட்டுமே எழுதவும். அதாவது நம்மளே சொன்ன மாதிரி நார்மல் டிக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா 6 பேர் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம். இப்போ தக்கல் ஃபார்ம்ன்றதால நம்ம வந்து 4 பேருக்கு மட்டும்தான் ஒரு டைமில் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியும், சரிங்களா? அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவர் ஒரு விண்ணப்ப படிவம் மட்டுமே வந்து கொடுக்க வேண்டும். அதாவது இப்போ எனக்கு டிக்கெட் வந்து ஒரு கவுண்டரில் வந்து கிடைக்கல அப்படின்னா நம்ம இன்னொரு கவுண்டரில் வந்து இன்னொருத்தர் வந்து நிற்க வச்சு நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு தக்கல் ஃபார்மில் மட்டும் தான் கொடுத்து ஃபில் பண்ணி நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியும் அப்படின்ற மாரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கவுண்டரை விட்டு போகும்போது பயணச்சீட்டு மற்றும் மீதி தொகையை சரிபார்க்கவும். இப்போது நம்ம சில்லறையாக கொடுப்போம், அவங்க மீதி தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து கரெக்டாக சரி பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இப்போ மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜிபே பண்ணுவோம், இல்லை ஃபோன்பே பண்ணுவோம். ஸோ அவங்க ஸ்கேனரும் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து டக்குன்னு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட் வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க, சரிங்களா? அண்ட் நாலாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
முறையாக நிரப்பப்படாத விண்ணப்ப படிவம் ஏற்க இயலாது. அதாவது இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணல அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து ஏற்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் 5வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, விரும்பும் இருக்கை இருக்கும் இடவசதியை பொறுத்து அமையும். அதாவது இப்போ நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸில் லோயர் பர்த் வந்து கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் ட்ரெயினில் சப்போஸ் டிக்கெட் இல்லை, நிறைய பேர் வந்து லோயர் பர்த் வந்து ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற பர்த் வந்து கிடைக்காது. அது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை, அதை பொறுத்து தான் அமையும் அப்படின்ற மாரி வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ 6வது பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே பயணச்சீட்டில் பதிவு செய்த பயணிகள் அனைவரும் வகுப்பு மேம்பாட்டின் போது இருக்கைகள் அருகருகே கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமலும் போகலாம். இப்போது நான் வந்து 4 பேருக்கு வந்து நான் ஏசியில் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறேன். இப்போ 4 பேரில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேருக்குமே எங்களுக்கு வந்து ஆட்டோ அப்கிரேட் ஆகி 3rd ஏசியில் வந்து டிக்கெட் வந்து கிடச்சிருக்கு. பட் ஆனால் 4 பேருக்கும் வந்து பக்கத்தில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஸோ டிக்கெட் அவங்க சீட்ஸ் எங்கே இருக்கோ அப்படி தான் போடுவாங்க. அதனால் வந்து பக்கத்துலேயும் கிடைக்கலாம், அப்படி இல்லைனா கிடைக்காமலும் போகலாம் அப்படின்ற மாரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்களும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக 7வது பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பயணம் மேற்கொள்ளும் நேரத்தில் உங்களில் ஒருவர் பரிந்துரைக்கப்பட்ட சான்றிதழ் உண்மை நகல் காண்பிக்க வேண்டும். இது வந்து முக்கியமான விஷயம். இப்போது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களில் ஒருத்தர் வந்து கண்டிப்பாக உங்களோட ஒரிஜினல் ப்ரூஃப் ஐடி வந்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறப்போ மோஸ்ட்லி வருவாங்க, டிடி வந்து கேட்பாங்க, அண்ட் நேம் கேட்பாங்க, சீட் நம்பர் மட்டும் தான் கேட்பாங்க. மோஸ்ட்லி வந்து ஐடி ப்ரூஃப் வந்து கேட்க மாட்டாங்க. பட் ஒரு சிலர் வந்து அந்த ஐடி ப்ரூஃப் எல்லாமே கரெக்டாக வந்து பார்ப்பாங்க. அதனால் வந்து ஐடி ப்ரூஃப் வந்து எப்பயுமே வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா கேட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா வெரிஃபை பண்ணுவாங்க கண்டிப்பாக அதை. ஸோ இவ்வளோ தான் இந்த விஷயம். அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபை வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சப்போஸ் நமக்கு தெரியல அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணி நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் நீங்கள் தக்கல் டிக்கெட் புக் பண்ண போகும்போது கண்டிப்பாக இந்த ஃபார்ம் வந்து முன்னாடியே வாங்கிட்டு ஃபில் பண்ணி கூட கொண்டு போங்க, தப்பில்லை. சரி, அங்கே போய் ஃபில் பண்ணுறதுக்கு அவசரமாக நீங்கள் வந்து தக்கல் ஃபார்மும் சரி, நார்மல் ரிசர்வேஷன் ஃபார்மும் சரி, எப்பயுமே கவுண்டரில் வந்து அவைலபிளாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ போனாலும் கொடுப்பாங்க. நீங்கள் முன்னாடியே வந்து தக்கல் டிக்கெட் நாளைக்கு போட போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கே தக்கல் ஃபார்ம் வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து பொறுமையாக வீட்டில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் கொண்டு போங்க. அண்ட் காலையில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க. சரிங்களா? யார் வந்து முன்னாடி வரீங்களோ அவங்களோட நேம் வந்து 1 2 3ன்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. உங்களோட நேம் வந்து நீங்கள் அதில் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் போயிட்டு நீங்கள் சும்மா வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அண்ட் உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்க எல்லாமே நேம் லிஸ்ட்டில் வந்து யார் எவ்வளோ சீக்கிரம் வந்தாங்க அப்படின்றதையும் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் லேட்டாக போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து தக்கல் டிக்கெட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். அதனால் இந்த ஃபார்ம் வந்து முன்னாடியே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒரு 5 பேருக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கவுண்டரும் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து டிக்கெட் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து இங்கிலீஷில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலுமே ட்ரெயின் டிக்கெட் வந்து அவங்க புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பின்னாடி என்ன அந்த தமிழில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே தான் வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கலாம். இவ்வளோ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து நம்ம அதுலேயுமே போட்டுட்ருக்கோம். அண்ட் சுவாரஸ்யமான இந்த ரயில் சம்மந்தப்பட்ட தகவல்கள் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தக்கல் டிக்கெட் அடிக்கடி புக் பண்ணுறவங்களுக்கு அண்ட் ஆன்லைனில் நிறைய பேருக்கு வந்து கிடைக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து கவுண்டரில் போயிட்டு புக் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த தடவை இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் கவுண்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த தக்கல் டிக்கெட் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். இவ்வளோ தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ வந்து நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து போடலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டு போட்ட வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து 2-3 பேர் வந்து ப்ரோ ஃபார்ம் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி நீங்கள் வீடியோ அனுப்புங்க ப்ரோ, ஃபார்ம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் சரி நம்ம கேட்குறாங்க அப்படின்றதுக்காக தக்கல் ஃபார்ம் வாங்கிட்டு வந்து உடனே நம்ம ஃபார்ம் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் சரி, ரயில்வே ரிலேட்டட் டவுட்ஸ் எதுனாலும் சரி நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதையே நான் வந்து போடுறேன். சரிங்களா?